பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வாரத்திற்காக கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்த பொழுது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை ஏவினபடினாலே எனக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வாரம் முழுவதும் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிற செய்திக்கு தலைப்பு அறுவடையை காப்போம், இல்லை என்றால் விளைச்சலை காப்போம். இந்த விளைச்சல் என்று சொன்னால் நம்முடைய பொருளாதாரத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன். தேவன் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை தருகிறார். அப்படி தருகிற நன்மைகளை கெடுப்பதற்கென்று சத்துருவானவன் கிரியை செய்கிறான். அதோடு சேர்த்து ஊழியக்காரர்களுக்கும் சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் நட்டேன், அப்போல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விளைய செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விளைய செய்கிறவராக இருக்கிறார். உங்கள் ஊழியத்தில் நீங்கள் நிறைய பிரயாசப்பட்டிருப்பீங்க, நிறைய வசனங்களை விதைச்சிருப்பீங்க, நிறைய ஜெபம் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு தகுந்த அறுவடை, அதுக்கு தகுந்த விளைச்சல் இல்லாமல் நீங்கள் வருத்தப்படலாம். இல்லை என்றால் இருக்கிற விளைச்சலை காப்பாற்றி கொள்ள முடியாமல் நீங்கள் தடுமாறலாம். நீங்கள் விளைஞ்சிருக்கு, ஏன்னா பயிர்கள் நன்றாக விளைந்திருக்கும், சரிங்களா? விளைந்தது அறுக்கப்பட்டு அது சேர்க்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். அதனால தான் விளைச்சலும் அறுவடையும். இந்த விளைச்சலையும் அறுவடையும் கெடுக்கிறவன் யாருன்னா சத்துரு. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு நல்ல விளைச்சலையும் நல்ல அறுவடையும் ஆண்டவர் தருவார். நல்ல விளைச்சலை தான் நம்ம நல்லபடியாக அறுவடை செய்ய முடியும். சில இடத்துல நல்லா விளையுது, ஆனால் அறுவடை செய்ய முடியவில்லை. அதை அறுத்து களஞ்சியத்தில் கொண்டு வந்து சேர்க்க முடியவில்லை. அதனுடைய பலனை விதைத்தவன் அனுபவிக்க முடியவில்லை. இப்போ நல்லா கவனிங்க, உங்கள் பணத்தை நீங்கள் விதைக்கலாம், உங்கள் நேரத்தை நீங்கள் விதைக்கலாம், உங்களுடைய உடல் உழைப்பை நீங்கள் விதைச்சிருக்கலாம், நீங்கள் இரவு பகலாக கண்முழித்து பிரயாசப்பட்டிருக்கலாம். ஆனால் அதற்கு தகுந்த பலன் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பலனை அனுபவிக்கிறதற்கு, இல்லைன்னா நீங்கள் அறுவடை செய்வதற்கு 2 நாள் இருக்கும், அதற்கு முன்னாலேயே எல்லாம் வீணாக போயிடும். இப்போ விவசாயத்தில் நாம் எடுத்துக்கொண்டால் எல்லாம் கதிர்கள் நன்றாய் விளைந்திருக்கும். அந்த விளைச்சலை அறுவடை செய்யலாம், நாளைக்கு அறுக்கலாம்னு நினைக்கும் போது இன்றைக்கு திடீரென்று ராத்திரி பயங்கரமான மழை பெய்து பயிர்கள் எல்லாம் வீணாய் போய்விடும். அந்த விளைச்சல் வீண், நம்மால் அறுவடை செய்ய முடியாது. அப்போ பட்ட பிரயாசம் எல்லாம் எப்படி போகுதுன்னா வீணாக போகுது. அப்போ ஒருவேளை இயற்கையினால் வீணாக போகிறது ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் சத்துரு தேவ ஜனங்களின் விளைச்சலை அறுவடையை அவன் கெடுக்கிறான். விளைச்சலை கெடுத்து அவர்கள் அறுவடை செய்து தங்களுடைய களஞ்சியத்தில் சேர்க்கக்கூடாதபடி, தங்களுடைய வீட்டிற்கு அதை எடுத்து செல்ல முடியாதபடி, அந்த நன்மைகளை அவர்கள் புசிக்க முடியாதபடி சத்துருவானவன் போராடுகிறான், விளைச்சலை கெடுக்கிறான். இந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நமக்கு தெரியும் அல்லவா, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அநேக நேரத்தில் நீங்கள் கம்பீரத்தோடு அறுக்க முடியாமல் உங்கள் விளைச்சல் பாதிக்கப்பட்டு விடுகிறது, உங்கள் விளைச்சல் கெடுக்கப்பட்டு விடுகிறது. இன்றைக்கு அறிமுக உரையை சொல்கிறேன், வாசிக்கிறேன் பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் மிக தெளிவான ஒரு சத்தியம் உண்டு. வாசிக்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேதம் இப்படியாய் சொல்கிறது. வாசிக்கிறேன் பாருங்க. நியாயாதிபதிகள் 6 3-4 வசனங்களை வாசிக்கிறேன். இஸ்ரவேலர் விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து, எதை கெடுப்பாங்க? நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும், கவனிங்க, ஆகாரம் முதற்கொண்டு ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அதுக்கு கீழேயும் சில வார்த்தைகள் உண்டு. கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். தேவன் உங்களுக்கு தந்த விளைச்சல் என்பது உங்களுக்கு வருகிற வருமானம், உங்கள் கைகளின் பிரயாசம். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து பிரயாசப்பட்டு உழைத்தீர்களோ அந்த உழைப்புக்கு தக்க பலனை நீங்கள் அனுபவிக்கிற நேரத்தில், அந்த பலன் உங்கள் கைக்கு வருகிற நேரத்தில் உங்கள் கையிலிருந்து அது பறிக்கப்பட்டு போய்விடும். உங்கள் வீட்டுக்கு அந்த வருமானம் வராமல் போயிடும்.
என சத்துரு அந்த விளைச்சலை கெடுப்பான். நீங்கள் அதை அறுவடை செய்து உங்கள் இல்லத்துக்கு கொண்டு வருவதற்குள் அந்த நீங்கள் அறுத்தது இல்லை என்றால் விளைந்தது சத்துருவால் கெடுக்கப்பட்டு விடுகிறது. இன்றைக்கு அநேக குடும்பங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உண்டு. அநேக ஊழியத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உண்டு. ஊழியக்காரர் அதிகமாய் பிரயாசப்படுகிறார். அவருடைய முழங்காலை முடக்கி கண்ணீரை சிந்தி அவருடைய உழைப்பை கொடுத்து ஓடி ஓடி ஊழியம் செய்தாலும் விளைச்சலை பார்க்க முடியவில்லை. சில பேருக்கு அறுவடையை பார்க்க முடியவில்லை. ஆனால் கர்த்தரோ இப்படியாக சொன்னார், நீங்கள் பிரயாசப்பட்டு விதைக்காததை அறுக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் இன்றைக்கு அநேக ஊழியக்காரங்க வாழ்க்கையில சரியான விளைச்சலும் இல்லை, ஊழியத்தில் சபையில அறுவடையும் இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த விளைச்சலை சத்ருவானவன் கெடுத்து விடுகிறான். இந்த விளைச்சலை காப்பாற்றுவோம். அதான் செய்திக்கு தலைப்பு. இந்த விளைச்சலை யார் யார் காப்பாற்றினார்கள்? அறுவடை நாட்களில் சத்துரு கெடுக்க வந்த பொழுது அந்த விளைச்சலை அந்த நிலத்தை காப்பாற்றின தேவ மனிதர்களை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். நீங்களும் நானும் விளைச்சலை காப்பாற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். விளைச்சலை கெடுக்கிற சத்துருவுக்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுத்து விட கூடாது. மறுபடியும் சொல்றேன், மீதியானியரும் கிழக்கத்தி புத்திரரும் அமலேக்கியரும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து விட வருவார்கள். அவங்க என்ன செய்வாங்களா? எழுதப்பட்டிருக்கு பாருங்க, அந்த வார்த்தையை போட்டிருக்கு. அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் எப்படி நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதை ஆகிலும் வைக்காதே போவார்கள். ஒருவேளை நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சோங்க, ரொம்ப பிரயாசப்பட்டுங்க, நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் கைக்கு வரும்னு எதிர்பார்த்தங்க. ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஆகி போச்சுங்க. ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இவ்வளவு பிரயாசப்பட்டு ஊழியம் செஞ்சும் ஒரு பலனை பார்க்க முடியல. இவ்வளவு பிரயாசப்பட்டு வியாபாரம் பண்ணி ஒரு பலனை பார்க்க முடியல. இவ்வளவு பிரயாசப்பட்டு ஒருவேளை வேலை செய்தும் ஒரு பலனை பார்க்க முடியல. இல்லை, நான் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வரலான்னு கொண்டு வரும்போது அது என் கையை விட்டு போயிருச்சு, வீட்டுக்கு கொண்டு வர முடியல. இப்படி இழப்புகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். உங்களுடைய விளைச்சல் கெடுக்கப்பட்டிருக்கலாம். உங்கள் அறுவடை பாதிக்கப்பட்டிருக்கலாம். அறுவடையை காப்போம், விளைச்சலை காப்போம். தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.